3, 2, 1. தனியார் மயமாக்கல் தொடர்ச்சியா பிஜேபி மோடி ஆட்சி வந்து தொடர்ச்சியா தமிழகம் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு எல்லாம் பெரும் முதலாளிகளை மட்டுமே வந்து வளர்த்தி விடக்கூடிய ஒரு அந்த அதானி அம்பானி போன்ற ஒரு பெரும் முதலாளிகளுக்கான ஒரு பிரதிநிதித்துவமான ஒரு கட்சியா இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் முற்று முழுவதுமாவே மாறிடுச்சு. அதன் அடிப்படையில தான் சேலம் வந்து உருக்காலை ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் பிளான்ட்ல வந்து தனியார் மயமாக்குதல் அப்படின்றத வந்து அறிவிச்ச ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மோடி கவர்மெண்ட். இதை உடனடியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருமே முதல் குரல் கொடுத்து கேட்ட ஒரு தலைவரா அண்ணன் வேல்முருகன் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்கள் தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும், இதை தனியார் மையமாக்குறதுல வந்து உடனடியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன் அவர்களை அழைத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மத்தியில அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்த ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இதை வந்து இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நிறைய கோரிக்கையா வச்சு பேசினாரு. அதன் அடிப்படையில் சட்டமன்றத்திலையும் தன்னுடைய ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல்ல அவர் நிறைய பேசியிருக்காரு. இந்த தனியார் மயமாக்குதல உடனடியா தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு. இது தமிழக அரசாங்கம் இது கொள்கை முடிவா நீங்க இதை தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி பல கோரிக்கைகளை விடுத்த ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதே மாதிரிதான் இந்த அணுசக்தி துறையும் வந்து இப்ப தனியார் மயமாக்குதல்ல இப்ப இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் இப்ப முனைப்போட இருக்கு. அதையும் குரல் கொடுத்து அதற்கான கண்டன அறிக்கை விட்டு அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள். தொடர்ச்சியா தனியார் மயமாக்குதல் அப்படின்றதே ஒரு பெரிய முதலாளிகளை மீண்டும் மல்டி மில்லியனர் ஆக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். அது மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தெளிவா இருக்கு. விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிச்சிடணும், எந்த தொழில்துறையும் தமிழர்களையோ யாருமே முன்னேறவே கூடாது, பெரிய முதலாளிகள் பிரதிநிதித்துவமா அடுத்தடுத்து அவங்க வந்து மேல வளர்ந்துகிட்டே இருக்கணுமே தவிர இங்க இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட ஒரு மக்கள் வளரவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இந்த ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இருக்கு. அதை தொடர்ச்சியா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா சட்டமன்றத்திலையும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த தனியார் மயமாக்குதலை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.